ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாம் தமிழச்சி. நான் உங்கள் அருள்மொழி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க, கோலம் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நான் வந்து முன்னாடி நாள் நைட்டு வந்து மாங்குன்னு உட்காந்து கோலம் போட்டுட்ருக்கேங்க. இங்கேயுமே கோலப்படிலாம் கிடைக்காது. ஏதோ தீபாவளிக்கு இங்கே கிடச்சிது ஒரு 4-5 கலர் மட்டும். அந்த கிடைச்ச கலர்லேயே நான் பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணி கோலம் போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபைனலாக கோலம் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். மரம் இப்போ தாங்க வளருது. அடுத்த வருஷம் அறுவடை பண்ணிடலாம். கரும்பு மரம். ஹலோ, இது கரும்பு தான். கரும்பு தானே? கலர் இருக்கிற கலரை வச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஊர்லலாம் அப்படியே கலர் கோலப்படி அவ்வளோ வியாபாரம் ஆகும் பொங்கலுக்கு. ஒரு வழியாக கோலம் போட்டு முடிச்சிட்டேன். கொசு தான் பயங்கரமாக ஆஞ்சு எடுத்துருச்சு. ஸோ இருக்கிற கலர் இந்த 4 கலரை வச்சு ஒயிட்டுக்கு அரிசி மாவை கொடுத்துட்டேன். ஸோ எறும்பு எதுவும் முக்கிய போதா என்னன்னு தெரியல. ஸோ கதிரெலாம் கொஞ்சம் அப்படி தான் கொஞ்சம் ஆரஞ்சு கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஸோ இருக்கிற கலரை வச்சு கொடுத்தனால இதை நம்ம அவுட்புட் எனிவே இருக்கிறத வச்சே நம்ம சூப்பராக போட்டுட்டோம். ஸோ எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நைட்டு ஃபுல்லாக நான் போட்ட கோலம் இது தான். 1 மணி நேரமாக இருக்கிற கலரை வச்சு நைட்டு பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் அரிசி மாவில் போடுறோம் எறும்பு வந்தாலும் வரும்னு. இங்கே பாருங்கள், எறும்பு வெளியே வந்திருக்கு. எனிவே நம்ம எறும்புக்கலாம் நல்லதாக சாப்பாடு போட்டோன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். காலையில் பொங்கல் அன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4:45 போல் எந்திரிச்சிட்டு அடுப்பெல்லாம் நான் நைட்டே கல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பிள்ளைங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பொங்கல் அப்போ லீவெல்லாம் கிடையாது. ஸோ ஸ்கூல் வேறு இருக்குது. அதனால் வேகமாக பொங்கல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அமுச்சு விடணும். ரொம்ப புகை காற்று ரொம்ப இருந்தது. நாங்கள் 2 பேரும் நானும் என் பையனும் ஃபஸ்ட்டே கிளம்பி வந்து பொங்கல்லாம் வச்சுக்கிட்டே இருந்தோம். ஸோ பொங்குறதுக்குள்ளாட்டியும் என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. வெரி குட். பொங்கலோ பொங்கல் அக்ஷன் சொல்லு. பாப்பா சொல்லு. நான் சொல்ல பொங்கல் பொங்கலோ பொங்கல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கோங்க. ஃப்ரெண்டு வந்து பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க. நான் லேட்டாக தான் வந்தேன். இங்கே பாருங்கள், சாமி கும்பிட்டுட்ருக்காங்க, எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அனைவரும் சாரியில் இருக்காங்க.
நம்ம பெண்களை பார்க்குறீங்களா? பொங்கலோ பொங்கல், பொங்கல் பொங்கலோ பொங்கல். பொங்கல்லாம் ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுட்டோம். ஸோ ஃப்ரெண்டோட குழந்தைக்கும் பார்த்திங்கன்னா பொங்கல் அன்றைக்கி தான் பர்த்டே. ஸோ அன்றைக்கே பர்த்டே பார்ட்டியும் வச்சுருந்தாங்க. நாங்கள் கேக்லாம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட போயிட்டோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நாங்கள் பொங்கலையும் வச்சுட்டோம் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் பாஸ்தா, சிக்கன் 65 இருந்தது, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், தால் வச்சுருந்தாங்க, பெப்பர் சிக்கன் வச்சுருந்தாங்க, அப்புறம் வந்து மட்டன் கறி வச்சுருந்தாங்க. ஸோ தாலுக்கு வந்து நெய் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ரசம் இருந்தது. ஸோ எல்லாருமே பர்த்டே பார்ட்டியில் நல்லா ஃபுட் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நாங்கள் பொங்கல் அன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் நாங்கள் பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக ஃப்ரெண்டு வீட்டில் போய் அங்கேயும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிவிட்டு பர்த்டே பார்ட்டியும் அட்டன் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நாங்கள் இப்படி தான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். நீங்களும் ஊரில் எல்லாம் சொந்த பந்தங்களோட சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா அலன் தமிழ்ச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சோ எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். பை பை, லவ் யூ. ஹே தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு. ஹே தையம்